நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்தி வருகிறது. அந்த வகையிலே இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளுடைய பொறுப்பாளர்கள், அமைப்பாளர்கள், இணை அமைப்பாளர்கள் இவர்களுக்கான கூட்டம் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு BL சந்தோஜி அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றது. இதிலே சமீபத்திலே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேர்தல் பொறுப்பாளர்களாக கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வகையில் இன்று தமிழகத்தினுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கான பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற திரு அரவிந்த் மேனன் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். வரக்கூடிய தேர்தலுக்கு தேர்தல் அலுவலகங்கள் அமைப்பது, பிரச்சார யுக்திகளை கையாள்வது, கட்சிக்குள்ளாக அமைப்புக்குள்ளாக இருக்கின்ற அந்த உறவுகளை எல்லாம் மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகள், கட்சியினுடைய பல்வேறு பிரிவுகள், அணிகள் இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தேர்தல் பணி செய்ய வேண்டியதனுடைய அவசியம், சமுதாயத்தில் இருக்கின்ற பல்வேறு சமூக தலைவர்கள், பொதுநல அமைப்புகள் இவர்களோடு இணைந்து கட்சியினுடைய கொள்கைகளை, பிரதமர் மோடியினுடைய செயல் திட்டங்களை எல்லாம் எடுத்து செல்வதனுடைய முக்கியத்துவம் என்பதை பற்றியெல்லாம் இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டது, அறிவுறுத்தல் தரப்பட்டது, வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை இல்லாமல் கடந்த 2 மாத காலமாக பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்களுடைய பணியினுடைய அந்த அளவுகளை பற்றியெல்லாம் கூட ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியினுடைய கிளஸ்டர் இன்சார்ஜஸ் அவர்கள் எல்லாருமே இன்றைக்கு அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. அடிமட்ட அளவில், குறிப்பாக பூத் அளவிலே எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போது மக்கள் மத்தியிலே பிரபலம் பெருகிக் கொண்டிருக்கிறது, பிரதமர் மோடி மீதான தமிழக மக்களுடைய அன்பு, அக்கறை, பாசம் என்பதெல்லாம் இப்போது மேம்பட்டு கொண்டு வருகிறது. வெகு வேகமாக அவருடைய பிரபலம் என்பது வருகின்ற காரணத்தால் அதை எப்படி தேர்தலுக்காக நாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. இதுதான் இன்னைக்கு நடந்த கூட்டத்தோட சாராம்சம். இல்லைங்க, வேட்பாளர்கள் குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் வேட்பாளர்கள் அறிவிக்கும் போது அது எப்படி ஸ்மூத்தா எடுத்துட்டு போறது, வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணிகள்ல எப்படியெல்லாம் ஒருங்கிணைப்பு இருக்கிறது, ஒத்துழைப்பு இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்தது. இது ஒவ்வொரு தேர்தலின் போதே கட்சியினுடைய பணிகள் தான். சோ தேர்தலை ஒட்டி வேட்பாளர்கள் தவிர்த்து மற்ற பணிகளை எல்லாம் எப்படி செய்வது அப்படிங்கிற வழிகாட்டுதல் தான் இன்னைக்கு முழுக்க கூட்டத்தில் இருந்தது. இந்த வேட்பாளர்கள் பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமை அறிவிக்கின்ற வரை யாருமே எந்த வேட்பாளர்களை குறித்தும் தகவல் சொல்றதுக்கோ இல்ல கருத்து சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தேசிய தலைமை சொல்கின்ற வரை யாராக வேட்பாளராக இருந்தாலும் அந்த வேட்பாளருடைய வெற்றிக்காக ஒட்டுமொத்த கட்சியும் பாடுபடும். அதாவது ஒரு அரசியல் கட்சி தேர்தல் காலத்தில் எப்படி அணுகுவது அப்படிங்கிறது ஒரு பொதுவான வழிகாட்டுதல். அது கூட்டணியா இருந்தாலும் தனித்து நின்றாலும் தேர்தல் பணிங்கிறது ஒரே மாதிரியான பணிதான், அதுல வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஆமா, அதாவது 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்குகின்ற ஆயுஷ்மான் பாரத் என்கின்ற திட்டம் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம். தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ காப்பீட்டுக்கான திட்டம் இங்கு செயல்பாட்டில் இருக்கின்ற திட்டம். இந்த 2 லட்சம் ரூபாய் திட்டம் இருக்கின்ற போது 5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்குமான மருத்துவ காப்பீடு கொடுக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். இப்படி செயல்படுத்துகின்ற பொழுது மத்திய அரசாங்கம் அவர்களுடைய பங்கு தொகையுமே இங்க இருக்கு, மாநில அரசும் இருக்கு. ஆனால் அவர்கள் கொடுக்கின்ற அட்டைகளில் எங்கேயும் பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் என்ற வாசகமே இல்லை. இப்போது சமீபத்தில் கொடுக்கப்பட்டிருக்க கார்டுகள் எல்லாத்திலையும் முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் தான் சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, இதை விட ரொம்ப ஒரு மோசமான விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப நானே என்னோட தொகுதியில 5 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு டெய்லி எங்களோட நடமாடும் சாவை வாகனத்துல நாங்க எல்லா மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதை எடுத்துட்டு மருத்துவமனைகளுக்கு போனா இது செல்லாது, இங்க நாங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம், நீங்க முதலமைச்சரோட காப்பீடை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மருத்துவமனைகள் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மருத்துவ காப்பீடு கொடுத்துட்டு இருந்த மருத்துவமனைகள். இதுக்கு மேல நாங்க ஏன் இப்படி
எல்லாம் பண்றீங்கன்னா இல்லைங்க எங்களுக்கு அறிவுறுத்தல் இருக்கு, முதலமைச்சரோட கார்டுன்னு சொன்னாதான் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுங்கிறாங்க. அப்ப மருத்துவமனைகள் இம்மாதிரி மக்களை நீங்க பேரை மாத்தி சொல்லுங்க, இல்ல இதுக்கு நாங்க மருத்துவ காப்பீடு கொடுக்க மாட்டோம்னா மாநில அரசு இது முழு பொறுப்பேற்று ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்கின்ற அனைவருக்குமான மருத்துவ காப்பீடு 5 லட்சம் ரூபாய் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மருத்துவமனைகளுக்கு தகுந்த அறிவுறுத்தல் செய்யப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஈரோட்டில் தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் பேசும்போது ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ வச்சு என்ன கிழிக்க முடியும்னு கேட்டாங்க. ஆனால் பாஜக 4 எம்எல்ஏ வச்சு என்ன கிழிச்சாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. எனக்கு சட்டப்பேரவையில் முன்னாடி தான் 2 லைனுக்கு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காரு. நாங்கள் சட்டப்பேரவையில் என்னென்னவெல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்கிறது அவருக்கு தெரியும். அவர் பயன்படுத்தின வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பலை. ஆனால் தொகுதியோட மக்கள் கிட்ட கேட்டால் தெரியும் எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு. 2வது எம்எல்ஏக்கள் கொடுக்கிற கோரிக்கையை அவரோட கூட்டணியில் இருக்கிற மாநில அரசாங்கம் எப்படி நிறைவேற்றுன்னு அது அவருக்கே தெரியும். ஏன்னா அவருக்கே அந்த அனுபவம் எல்லாம் இருக்கு. இது தீர்மானம் நிறைவேற்றக்கான கூட்டம் இல்ல, முழுக்க முழுக்க இட் இஸ் அன் ஓரியன்டேஷன், இட் இஸ் அ ட்ரைனிங் ஃபார் பார்லிமெண்ட் இன்சார்ஜஸ்க்காக. உறுப்பினர் சேர்க்கை எப்பவும் எங்களோடது போயிட்டே இருக்குங்க, வருஷம் முழுக்க போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு பகுதியிலையுமே எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஆன்லைன்ல மிஸ்டு கால் மூலமா கொடுப்பாங்க. நாங்க ஒரு பிசிக்கலா சேர்த்தா கூட மிஸ்டு கால் கொடுத்து அந்த நம்பரை எழுதி தான் நாங்க உறுப்பினர் அட்டை கொடுப்போம். அது தொடர்ச்சியா போயிட்டே இருக்கிற பணிகள். ஆனா என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப ஆர்வமா பிஜேபியோட மெம்பர்ஷிப் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்களை தேடி மக்கள் வருகிறார்கள். எங்களோட அலுவலகத்துக்கே மெம்பர்ஷிப் கார்டு கொடுங்க, நாங்க 200 பேர் சேர்றோம் 100 பேர் சேர்றோம் அப்படின்னு ஆர்வமாக வரக்கூடியதை நாங்க சமீப காலத்துல பாக்குறோம். 25 அந்த தேதி இன்னும் முடிவாகல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் உறுதி, அவருடைய வருகை உறுதி, தேதி மட்டும் இன்னும் முடிவாகல. பிரதமர் இப்பதானே திருச்சி வந்துட்டு போனாரு, இப்பதானே சென்னை வந்துட்டு போனாரு. ஆலோசனை கூட்டம் கரெக்ட், தேசிய அமைப்பு செயலாளர் கேரளாவுக்கும் போக வேண்டி இருந்தது. அதனால ஒரே தரம் வரும்போது காலையில இன்னைக்கு கேரளா முடிச்சுட்டு சாயந்தரம் தமிழ்நாட்டுக்காக இந்த இடம் சூஸ் பண்ணாங்க. ஏன்னா நம்மளுக்கு டைரக்ட் ஃபிளைட் கனெக்டிவிட்டி இருக்கு டெல்லியில இருந்து அப்படிங்கிறது. கேரளாவிலையா எனக்கு தெரியலீங்க. ஆமா, வேற ஏதாவது தலைவர்கள் நடந்தாலும் எனக்கு தெரியல. அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பிஜேபிக்கு வர சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்கு இதுவரைக்கும் சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் சட்டப்படியான ஒரு நடவடிக்கைன்னு வரும்போது ஒரு முதலமைச்சர் எடுத்துக்காட்டா ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சா அந்த சம்மனுக்கு பதில் சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. ஆனா ஒரு சம்மனை ஒரு சட்ட ரீதியா ஒரு அமைப்பு அனுப்புகின்ற பொழுது அதை புறக்கணிக்கிறது அப்படிங்கறது ஒரு மாநில முதலமைச்சர் இதுதான் சட்டத்தின்படி நான் பதவி ஏற்றுக்கொள்ளும் போது நான் மதிப்பேன்னு சொல்றதுக்கான அழகா? இந்த மாதிரி நெருக்குதல் வரும்போது உடனே பிஜேபி மேல ஒரு பழி, ஏன்னா கட்சியில சேர சொல்றாங்க எல்லாத்தையும் சொல்றாங்கன்னு. மக்கள் நீதி மையத்தில் ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு சாயங்காலம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் நிறைய பேசியிருக்கிறாங்க. கூட்டணியை கமலஹாசன் பேசுவார் அப்படின்றாங்க. மறுபடியும் கமலஹாசன் வந்தா எப்படி விருப்பம் அமைச்சு நீங்க தேர்தல் முதல்ல அவர் கோயம்புத்தூர் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் பாக்குறாங்க வியூகத்தெல்லாம். பாஜக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சா? எப்போ கூட்டணி தொடர்பானது எல்லாமே டெல்லி தலைமை தான் அது முடிவு பண்ணும். அவங்க தான் அந்த பேச்சுவார்த்தையை பண்ணுவாங்க. அவங்களா வெளிப்படையா ஒரு குழு அமைக்கிற வரைக்கும் அதை பத்தி நாங்க எதுவும் சொல்ல முடியாது. அதெல்லாம் இது வரைக்கும் எதுவும் இல்லைங்க. அதுக்குதான் எங்களோட மாநில தலைவர் அழகா பதில் சொல்லியிருக்காரு. அதான் என்ன படிச்சிருக்கேன், எதுல படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன